வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் இந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அனைத்து கூட்டணி கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கின்ற நிலையில் இப்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய வனபத்திரகாளி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதுமாக பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கோவை மாவட்டத்தில் முக்கிய பகுதிகளில் 5 இடத்தில் உரையாற்றுகிறார். அது மட்டுமல்ல, ரோடு ஷோ நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பிரச்சார பஸ் ரெடியாக இருக்கிறது. இதிலே பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்திருக்கிறது. இதிலே ஓய்வெடுக்கக்கூடிய அறைகள், படுக்கை அறைகள் மற்றும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கிறது. இந்த பேருந்தின் முன்பக்கத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வசனத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய படம், பேரறிஞர் அண்ணா அவருடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சிகளும் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் வானதி சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் இதிலே கலந்து கொள்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்து காணப்படுகிறது. அவரும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே கூட்டணி ஆட்சி நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது. இப்பொழுதிலிருந்தே தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்திருக்கிறது. அமித்ஷா அவர்களும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே பிரச்சாரம் துவங்கியிருக்கிறது.